அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் தினம்தோறும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள், பூஜை முறைகள், மந்திர பரிகாரங்கள்னு தொடர்ந்து நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்குது. இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுடைய ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு பூஜை முறையை சொல்கிறோம், ஒரு வழிபாட்டு முறையை சொல்கிறோம், அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா மற்ற சேனல்களில் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், மற்றபடி தனிப்பட்ட முறையில் கேட்க முடியாது. ஆனால் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். அதற்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு உடனடியாக கொடுக்கப்படும். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9344692042. இந்த வாட்ஸ்அப் எண் தான். ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். தினம்தோறும் நான் சொல்லக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் கடைபிடித்தாலே போதும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும். ஒரு வீட்டில் குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கணும். குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஆரோக்கிய குறைபாடாக இருக்கும், இல்லை பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கும், இல்லை எதிரி தொல்லை, இல்லை தொழிலில் பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி வருதுனாலே முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு. குலதெய்வத்தோட அருள் உண்டாகிறதுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். தினமுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் குலதெய்வத்தை மனதார நினச்சி இது செய்யணும். எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்க, என் குலம் காக்கும் தெய்வமே என்னை காத்தருள்வாய் அப்படின்னு வேண்டிட்டு, பேரே தெரிலனா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தையை சொல்லி வேண்டிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பூஜை அறையில் செய்யுங்க. அதை மாதிரி பூஜை அறையில் நீங்கள் எது செய்தாலும் முதல்ல குலதெய்வத்துக்கு தான் செய்யணும். குலதெய்வத்துக்கு செஞ்சுட்டு தான் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும். ஏன்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். அதனால தான் அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு எந்த விஷயத்தினாலும் செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நீங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு நிறை சொம்பில் தண்ணீர் பிடிங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, சுத்தமான தண்ணீரை நிறை சொம்பில் பிடிச்சிக்கோ. உங்கள் வீட்டில் கிணறு இருந்ததுன்னா கிணத்து தண்ணீர் வைங்க, ரொம்ப சிறப்பு. கிணத்து தண்ணீர் இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் என்ன தண்ணீர் இருக்கோ அது சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு கொண்டு போய் உங்கள் வீட்டு குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் குத்து விளக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த குத்து விளக்குக்கு முன்னாடி வச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீர் உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க. வாசல் தெளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம், குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம். இதை மாதிரிலாம் செய்யும் போது அந்த வீட்டில் தெய்வ அருள் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.